வெல்கம் டு தமிழ் ஜிகே ஜோன். வாங்க முதலில் உங்களுக்கான கேள்வியை பார்ப்போம். 10 பாட்டு தொகுப்பில் இடம்பெறாதது எது? எ. திருமுருகாற்றுப்படை, பி. சிறுபானாற்றுப்படை, சி. நெடுநல்வாடை, டி. அகநானூறு. சரியான பதிலை கமெண்டில் குறிப்பிடவும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அகநானூறு பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ 300, பி 350, சி 400, டி 500. பதில் சி 400. மதுரை காஞ்சி இயற்றியவர் யார்? ஏ. நக்கீரர், பி. மாங்குடி மருதனார், சி. கபிலர், டி. பரணர். பதில் பி. மாங்குடி மருதனார். குறுந்தொகை எந்தத் தொகுப்பில் அடங்குகிறது? ஏ 10 பாட்டு, பி 8 தொகை, சி 11 கீழ்க்கணக்கு, டி ஐம்பெருங்காப்பியம். பதில் பி 8 தொகை. நற்றிணை பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ 200, பி 300, சி 350, டி 400. பதில் டி 400. திருவாசகம் எந்த சமயத்தை சார்ந்தது? ஏ வைணவம், பி சைவம், சி ஜைனம், டி புத்தம். பதில் பி சைவம். பெரிய புராணம் இயற்றியவர் யார்? ஆ. சேக்கிழார், பி. கம்பர், சி. ஒட்டக்கூத்தர், டி. அப்பர். பதில் ஆ. சேக்கிழார். காலவரிசைப்படி சரியானது எது? ஏ. சங்ககாலம், பக்திகாலம், நாயக்கர் காலம், பி. பக்திகாலம், சங்ககாலம், சோழர் காலம், சி. நாயக்கர் காலம், சங்ககாலம், பக்திகாலம், டி. சோழர் காலம், சங்ககாலம், பக்திகாலம். பதில் ஏ. சங்ககாலம், பக்திகாலம், நாயக்கர் காலம். 8 தொகையில் இடம்பெறாத நூல் எது? ஏ. அகநானூறு, பி. குறுந்தொகை, சி. கலித்தொகை, டி. திருக்குறள். சரியான பதில் டி. திருக்குறள். 11 கீழ்க்கணக்கு நூல்களில் சேராதது எது? ஏ. நாலடியார், பி. இன்னா 40, சி. பரிபாடல், டி. பழமொழி 400. பதில் சி. பரிபாடல். பத்துப்பாட்டில் இடம்பெறும் நெடுநல்வாடை பாடியவர் யார்? ஏ. நக்கீரர், பி. கபிலர், சி. பரணர், டி. மாங்குடி மருதனார். சரியான பதில் ஏ. நக்கீரர். யாப்பரங்கலக்காரிகை என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் யார்? ஏ. தொல்காப்பியர், பி. அமிர்தசாகரர், சி. புத்தமித்திரர், டி. பவளந்தி முனிவர். சரியான பதில் பி. அமிர்தசாகரர். நன்னூல் எழுதியவர் யார்? ஏ. தொல்காப்பியர், பி. பவணந்தி முனிவர், சி. அமிர்தசாகரர், டி. சேக்கிழார். சரியான பதில் பி. பவணந்தி முனிவர். பரிபாடல் எந்த தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஏ. 8 தொகை, பி. 10 பாட்டு, சி. 11 கீழ்க்கணக்கு, டி. ஐம்பெருங்காப்பியம்.
சரியான பதில் ஏ. எட்டுத்தொகை. திருவாசகம் இயற்றியவர் யார்? ஏ. திருஞான சம்பந்தர், பி. திருநாவுக்கரசர், சி. மாணிக்க வாசகர், டி. சுந்தரர். சரியான பதில் சி. மாணிக்க வாசகர். சீவக சிந்தாமணி எந்த சமயத்தைச் சேர்ந்த காப்பியம்? ஏ. சைவம், பி. வைணவம், சி. சமணம், டி. புத்தம். சரியான பதில் சி. சமணம். ஐங்குறுநூறு எந்த இலக்கிய வகையைச் சார்ந்தது? ஏ. பக்தி இலக்கியம், பி. சங்க இலக்கியம், சி. காப்பியம், டி. இலக்கணம். சரியான பதில் பி. சங்க இலக்கியம். திருமுருகாற்றுப்படை எந்த நூலில் அடங்குகிறது? ஏ. எட்டுத்தொகை, பி. பத்துப்பாட்டு, சி. பதினெண்கீழ்க்கணக்கு, டி. ஐம்பெருங்காப்பியம். சரியான பதில் பி. பத்துப்பாட்டு. பெரிய புராணம் எந்த அரசரின் காலத்தில் இயற்றப்பட்டது? ஏ. ராஜராஜ சோழன், பி. ராஜேந்திர சோழன், சி. குலோத்துங்க சோழன் 2, டி. பராந்தக சோழன். சரியான பதில் சி. குலோத்துங்க சோழன் 2. தெய்வத் தமிழ் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஏ. திருவாசகம், பி. திருக்குறள், சி. சிலப்பதிகாரம், டி. மணிமேகலை. பதில் ஏ. திருவாசகம்.